மக்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு மேலே அடிவாரம், கீழே வந்து கோயில். ஓகேங்களா மக்கள்? பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம. ஓகே பை பாய், குட் நைட், காத்தால பார்க்கலாம் மக்கள். பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகி விட்டது. அது டைம்ஸில் வீடியோ போட்டாச்சு. மக்கள் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? மூங்கில வந்து ஹாய் மக்களே, நான் உங்கள் கவின். வெல்கம் டு கவின் விளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லையும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க விஃபி, இன்றைக்கி வந்த இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையத்தை வந்திருக்கிறோம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா February 2 ஞாயிற்றுக்கிழமை. நான் அப்புறம் தன்ராஜ் 2 வந்துருக்கேங்க விஃபி. பின்னாடி மூங்கில் கடைக்கு வந்திருக்கோம், மூங்கில் வாங்கிட்டு போகலான்னு. சரிங்களா? அதை தடி மனுஷனுக்கு வந்து 3 முக்கியமாக தேவை நம்பிக்கை. ஆனால் இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறதுக்கு தேவை முக்கியமாக குச்சி தான் தேவைப்படு. நம்பிக்கை அதோட முக்கியமாக தேவைப்படுங்க. ஓகேங்களா? நம்ம குச்சி வாங்கி வச்சு ஒரு குச்சி 30 ரூபா வருது. ஆனால் வந்து உள்ளே வந்து புது குச்சியெல்லாம் இல்லை, எல்லாம் பழைய குச்சி தாங்க வீட்டு. சரிங்களா? இப்போ வந்து பின்னாடி கோயில் அப்படி ஏற ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஏறு 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 ஏறு. மக்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு மேலே அடிவாரம், கீழே வந்து கோயில். சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளிங்கிரி மலையில் வந்து உடல்நிலை பரிசோதனைக்கு அப்புறம் தான் மலையேற்றம் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வருவாங்கிற மட்டும்தான் செக் பண்ணுறாங்களா ஒழிஞ்சு வேறு எதுவும் இல்லை. நாங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கோபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து இறங்கி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே வந்துட்டோம். காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டிக்கு வந்து அப்பப்போ நிறைய பஸ் இருக்குது. அதோட டைம் டேபிள் நான் மென்ஷன் பண்ணுறேன். நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூண்டிக்கு பஸ் இல்லை. அதனால் வந்து நாங்கள் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈசாக்கு வந்து அடிக்கடி நிறைய ஸ்பெஷல் பஸ் நிறைய போயிட்டுருக்கு. நாங்கள் அது வழியே வந்து ஈசாக்கிட்ட இறங்கி அங்கே நிறைய அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது. அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஒரு தலைக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் 4 பேராக வந்தீங்கன்னா ரேட் கம்மியாகும். நாங்கள் 2 பேர் மட்டும் வந்தங்காட்டி ஒரு தலைக்கு 50 ரூபா, 100 ரூபா போட்டு நாங்கள் வந்து கோயில் அடிவாரத்துலேயே இறங்கிட்டோம். நைட் ஃபுல்லாக ஏறிட மாட்டோம். நைட்டு போய் மேலே தங்கிட்டு காலையில் பாதி தான் ஏறுவோம். ஓகேங்களா? கோயில் திறந்தோடனே கூட்டமாக இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாம் கம்மி தான், கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? பின்னாடி அப்படியே அங்கங்கே ரொம்ப அதிகமாக இல்லை, அப்பப்போ போயிட்டுருக்குறாங்க. ஆள் நடமாட்டம் வந்துட்டு இருக்கு, ஆனால் ரொம்பலாம் கூட்டம்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மலையில் வந்து ஒரு 10% ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே மேலே கசன்னு இருந்துச்சு. என்னடான்னு வந்து சரட்டை கழட்டாமே வச்சுருந்துக்கிறேன். அப்படி சரட்டை கழட்டங்காட்டி அப்படியே சரட்டை கழட்டை வச்சுக்கோங்களேன். அப்படியே மேலே இருக்கிற மூலிகை கற்றுல சரட்டை வந்து அப்படி ஏறினதுன்றது துளி மேலே வந்து ஏறு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி மேலே வெட்டி விட்டுருக்குறாங்க. சுற்றி வெட்டி நல்லா சுற்றி இடம் சுத்தம் பண்ணிக்கிறாங்க. பார்த்தே தெரியும். அது அங்கெல்லாம் வெட்டி போட்டுக்கிறாங்க பாருங்க. February 1 May 31 வரைக்கும் அலோட் பண்ணுறாங்களாமா. ஏன்னா அந்த டைமில் வந்து மேலே தண்ணி இருக்காது, மலை மேலே தண்ணி இருக்காது. மலையில் இருக்கிற விலங்குலாம் கீழே அங்கே சிறுவன் டேம் தெரியும், பார்க்கலாம், மேலே கூட பார்க்கலாம். அந்த டேமுக்கு தண்ணி குடிக்கிற பார்க்கவும் போயிருங்களாமா. அதில் வந்து மேலே வந்து விலங்குகள் நடமாட்டம் இருக்காது. ஸோ வந்து நம்ம போனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மித்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா மித்தி இருக்கிற 4 8 ஓகே ப்ரோ. இன்னொரு 4 மாதம் கோயில் ஓப்பனு, 8 மாதம் வந்து கோயில் சாத்தியாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் வந்து ரெய்னிங் சீசனு, மேலே நல்லா பச்சை பச்சை இருக்கும். விலங்குகள் தண்ணியெல்லாம் மேலே கிடைக்காட்டி விலங்குகள் மேலே வந்துடும். சரிங்களா? அது ஒரே காரணத்துக்காக தான் வந்து இந்த 4 மாதம் ஓப்பன் பண்ணுறாங்க. மித்தபடிக்கு வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து குளிர் குறைஞ்சி நீ வந்து உப்பஸ் அடிக்க போதுங்களா, அதனால் வந்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரிவிக்காதுங்கிறக்கோசரம் இந்த டைமில் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி காலையில் என்ன நினச்சோன்னா, சரி வீட்டில் 10 மணிக்கு பஸ்ஸு, கோபி வந்து டக்குன்னு ஒரு 3 மணிலேருந்து ஏற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். அப்படி வந்துமே வந்து ஒரு 1.5 மணி நேரம் லேட்டு. இன்றைக்கி 4:30 தான் வந்து சேர்ந்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? வெளிச்சம் இருக்க வரைக்கும் ஏறுவோம். அப்புறம் இருட்டாயிடுச்சுன்னா
மேலேயே ஸ்டே பண்ணிடுவோம். ஆனால் மேலே கடகணியில் ஒன்றும் வரல, இல்லை லேட்டாக மாட்டிருக்கு. இன்னும் எப்படி 2-3 வாரம் ஆயிரும் மக்களே. நேற்று வந்துருக்குறாங்க, இன்றைக்கி நினச்சா இன்னும் வந்து 1 வாரம் மேலே ஆயிரும். இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆயிரும் மேலே வந்து கடையெல்லாம் வரக்கு. மக்களே அங்கே போனாங்க பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிங்கிரி மலை ஏறின கடைசியில் அது கோயிலில் சாத்திடுவாங்க, நட சாத்திடுவாங்கள்ல. அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் கேமரா வச்சு போயிருப்பாங்க போல். அதான் திருப்பி கழட்டிட்டு போகிறாங்க. எதுக்குன்னா விலங்குகள் நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு பார்க்குற வச்சுருப்பாங்களோ இன்னும் தெரில. மொத்தத்தில் அதை கொண்டு வராங்க. பொந்துவார் மாட்டில் ஒரு பொந்து இருக்குதுன்னு ஒரு ஆலவயில் இருக்கலாம் மாட்டிருக்குது. பின்னாடி தெரியுதா வெள்ளை பிள்ளையார் கோவில். வெள்ளை பிள்ளையார் கோவில் கண்ணில் தென்பட்டுச்சுனாவே வெற்றிகரமாக ஒரு மலை தாண்டிட்டுன்னு அர்த்தம். வாங்க அப்படி கோயிலுக்கு போகலாம். எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கிறோம்? 4:40 கார் ஆரம்பிச்சு 5:05 ஆச்சு. 20-35 நிமிஷம் ஆயிருக்கு மக்கள் ஒரு மலை முடிக்கிறதுக்கு. மணி 5:15 ஆச்சு. இருட்டாகிறதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் போனால் தான் வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் சேர்த்த முடியும், இல்லாட்டி கொஞ்சம் சிரமமாயிடும். இதான் பார்த்தீங்கன்னா வெள்ளை பிள்ளையார் கோவில். இதுலேருந்து நீங்கள் அப்படியே வெளியே போகணும். இங்கெல்லாம் வந்து இப்படி கடை இருந்துருக்குது, ஆனால் வந்து இன்னும் கடை போடல. இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது ஏந்தன்றது. அதான் அந்த மரத்துலேருந்து அப்படியே இது ஃபுல்லாக இருக்குமா கடை. கூல் இந்த சைடு இருக்கும் அப்படின்னா. ஓ அதான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தேவையான குளிர்பானங்கள், அதாவது நீங்கள் மதுபானங்கள்லாம் கிடைக்காது. என்னன்றது அது கூழ், கம்மங்கூழ், மோர், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டு நீட்டேறலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மலை செகண்ட் மலை கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கொஞ்சம் சர்ஃபேஸாக தான் இருக்கும். ஃபுல்லாமே அப்படியே கொஞ்சம் காட்டு வழி பாதை மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாக வந்து படிக்கட்டு தான், அது ஏற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அப்படியே இது ஸ்டெப் வருமா? பாதி தூரம் வந்து இப்படி வரும், 10 ஸ்டெப்பா? ஓகே இதில் 10 ஸ்டெப் வருமா? அப்புறம் அதுக்கு அந்தாலேருந்து தேர்டு 2ஆம் மலை முடியறது எப்போ? பாம்பாட்டி தெருவுக்கு வந்து 2ஆம் மலை முடிஞ்சிருமா? ஓகே இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காட்டு வழி பாதி மாதிரி வந்துச்சுங்களா. இப்போ அப்படியே படிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கவின் பிளாக்ண்ணா ஸ்பேஸ் விடாமல் போட்டால் வரும். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படி படிக்கட்டு ஸ்டார்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு காட்டு வழி பாதை மாதிரி வரும், படிக்கட்டு இல்லாத வரும். நன்றாஜ், இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு தென் கைலாயம்னு சொல்லுவாங்க தெரியுமா? தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது அப்படி பேருன்னு சொன்னது தெரியுமா? அது வந்து ஒருத்தர் சொன்னாங்க என்னென்னா, நேபாள் இந்தியாவில் ஒரு மாநிலம், அங்கே வந்து கைலாய மலைன்னு ஒரு மலை இருக்குதாம்மா. அது வந்து நார்த்தா வடக்கு சைடு. சரி, அதே மாதிரி தென்பகுதியில் வந்து அந்த கைலாய மலைக்கு ஈக்குன்னு ஒரு மலை இருக்குங்காட்டி இந்த வெள்ளிங்கிரி மலை வந்து தென் கைலாய மலை அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. சரியா? இதை வந்து தென் கைலாயம்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம்மா. அப்புறம் வந்து வெள்ளிங்கிரி மலை சொல்கிறாங்க தெரியுமா? வெள்ளிங்கிரி மலை நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குதாமாங்க. என்ன பேர்னா, அதாவது வந்து இப்போது 7 யுகம் தெரியுமா? அதான் இப்போ வந்து கலியுகமா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த யுகத்தில் வந்து இதுக்கு பேர் வந்து இந்த மலை வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளி இருக்குல்ல, மெட்டல், அதில் ஃபுல்லாக வெள்ளியிலே இருந்துச்சான். அதாவது முன்னாடி தூபார யுகமாக என்னமோ சரி பேர் தெரியல, அதில் அப்படி இருந்துச்சாமா. அதனால தான் வந்து இந்த மலைக்கு வந்து வெள்ளிங்கிரி மலையும் பேர் வச்சுக்கிறாங்களாம்மா. இதெல்லாம் எந்த அளவுக்கு நண்பர் மாதிரிக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்கிறாங்க வயசானவங்க அந்த அகோரிகள் இருப்பாங்க, அகோரிகள் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்களாம்மா. உங்கள் அப்பா என்ன சொல்லிச்சு? வெள்ளிங்கிரி கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாராம்மா. வெள்ளிங்கிரி கவுண்டரா? அவர் வந்து பெரிய மட்டும் வச்சு மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. பெரிய ஜமீன்தார் மாதிரி இருந்துக்கிறாரு. அவர் வந்து மாட்டை மேய்க்கிறதுக்கு வந்து இந்த மலையில தான் மேய்ச்சிட்டு இருந்தாராம்மா. ஓஹோ. நல்லா ஆளை விட்டு மாடை வந்து மலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு மேய்க்கிறதுக்கு. அப்புறம் அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஆள் வந்து மேய்ச்சிட்டு ஒரு மாடு மட்டும் தினமே ஓட்டரில் பட்டிக்கரையில் இல்லாத இருந்தது. அப்புறம் எங்கே தான் போதுன்னு வந்து பார்க்கங்காட்டி
மேலே 7வது மலையில் ஆ சாமிக்கு மேலே அப்படியே தானே பால் திறந்துட்டு இருந்துச்சாங்க. ஓ சுயம்பலிங்கத்துக்கு மேலே. ஆ அப்புறம் அதுலேருந்து எல்லாம் பிரபலம் ஆயிடுச்சாங்க. பிரபலம் ஆகிட்டு இவர் வெள்ளிங்கிரி கவுண்டர் வந்து இங்கே வந்து மாடு மேய்ச்சிருந்தாங்க. இவர் விறகு போட்டு வெள்ளிங்கிரி மலை வச்சுட்டாங்க. ஓகே ஓகே சரி சரி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக போயின்னு தெரியாது மக்கள். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு வெளி செய்தி, காதால் கெட்ட செய்தி நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? அங்கே வந்து ஒரு பாறையில் படிக்கிற மாதிரி வெட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, தெரியுதா? அதுலேருந்து 3வது மலை ஸ்டார்ட் ஆகுது. அதான் இங்கே வந்து சின்னதாக ஒரு சிவன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களாம். நீங்கள் நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல பார்க்காம விட்டுருப்பீங்க. நைட் வரீங்க தெரிஞ்சிருக்காது மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் நல்லா இருக்குது உட்கார்ற மாதிரி. இதெல்லாம் தியானம் பண்ண இடம் தான். பார்த்தீங்களா? வரவீங்க இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ண பாட்டுவாங்க. கரெக்டாக எந்த இடம்னா 3ஆம் மலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சைடு லெஃப்டாக ரைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்த்தீங்களா அங்கே லைட்டாக கல்வெட்டில் இருக்குது. ஆனால் எழுத்துல ஒன்று அந்த தெரியல. தெரியுது வர்றா அது அருள்னு எழுதிக்கிறாங்க. அருள் மீ கு வெள்ளிங்கிரி ஆண்டதை எழுதிக்கிறாங்கடா. அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டது வெள்ளியங்கிரி. தெரியுதா? இப்போ எழுதுன கல் விட்டுறாது, பழசு இல்லைடா இது. இப்போ எழுதுன மக்கள் பழசு இல்லை. அதே அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டங்கிறது ஓரளவுக்கு தெரியுது, மித்தல் ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த பாறை மேலே படிக்கட்டு வெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 2ஆம் மலை வெற்றிகரமாக முடிச்சாச்சுன்னு அர்த்தம். 3ஆம் மலை ஸ்டார்டிங்கு. என்ன முழங்கால் முட்டி பாறையா? வழுக்கு பாருங்களாம்மா. ஏன்னா அது மழை பெய்கிற டைம்லேயும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வழுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே இப்போவே பார்த்தீங்கன்னா நைஸ். இல்லை வழுக்கும். இப்போ பார்த்தா நெகுன்னு இருக்குது. அந்த வீட்டில் டைல்ஸ்குள்ளே ஒட்டியிருப்பாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு ஒரு சைடிங் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன குழி இருக்குல்ல, இதுலேருந்து அது கொத்தி விடுறது, சொத்தம் பண்ணி விட்றது சொல்லுவாங்க. அதாவது கிரிப்புக்காக பண்ணி விட்றது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வந்து அப்பவுமே இது பல வருஷமே நடந்து மக்கள் நிறைய பேர் இறங்குறாங்கல்ல, அதனால் வந்து அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நெகுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம நடந்து போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பச்சை பசையாக இருக்கும். மாதிரி பச்சை பசையாக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டார்டிங். அதனால் வந்து ஒரு அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் பங்குனி மாதம் சிவராத்திரி டைமுக்குள்ளே இறங்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து இந்த இலையெல்லாம் காஞ்சி தான் இருக்கும். அந்த வழுக்கு பாறை படிக்கட்டில் தாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து சைடில் வந்து ஒரு பைப் போட்டுருக்குறாங்க. மேலே வர தண்ணி தான். அப்படியே இருக்கிற வாட்டர் கேனை காலி பண்ணிட்டு பிடிச்சி போயிடலாம். இது வந்து 3ஆம் மலை பாதியிலேருந்து தண்ணி வருது. தண்ணி வந்து மேலேருந்து வர மாட்டேங்குது. தண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஐஸ் இந்த பிரிட்ஜு அந்த ஃப்ரீசர்லேருந்து தண்ணி எடுத்த மாதிரி அப்படியே ஜில் இருக்குது. இப்போ இந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக நம்ம பிடிச்சிட்டு மறுபடியும் வாட்டர் கேன் ஃபில் பண்ணிட்டு போக போகிறோம். பேக்கில் வாட்டர் கேன் நிறைய ஃபில் பண்ணிக்கலாமே ஒன்றுங்களா? ஃபில் பண்ணிட்டே போயிடலாம். சரி, இன்னொன்று ஒரு வாட்டர் கேன் மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டோன்னா கரெக்டாக பாம்படிச்சு வீடு தண்ணி வருங்களாமா, அது இன்னொரு வாட்டர் கேன் ஃபில் பண்ணிட்டு இது ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? யாரும் இந்த நல்ல மனுஷன் கொண்டு வந்து தப்பால் வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. வாட்டர் கேன் கூட பிடிச்சி குடிச்சிக்கலாம். நான் குடிச்சிட்டாங்க பண்ணுவாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆரஞ்சு மிட்டாய் எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் எப்போ ரெகுலராக வரவதால ரெகுலராக மிட்டாய் கொடுப்பாரு எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அவருக்கு நம்ம மிட்டாய் வாங்கியிருக்கோம். பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம. இந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் உள்ளே இருக்கிறது சித்தரோட சிலை உருவச்சிலை. எப்படி ஜூம் பண்ணு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லா நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய சிவாய நமக. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகையை தாண்டி அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம். மணி 6 ஆச்சு. இன்னும் வந்து வெளிச்சம் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெளிச்சிருக்குமா? 1/2 மணி நேரம் வெளிச்சிருக்கு, சான்ஸ் இருக்குது. மக்கள் பார்த்தீங்களா, 3.5 மலை, அதாவது வெள்ளிங்கிரி மொத்தம் 7 மலையாச்சுங்களா. 7 மலையில் இப்போ நான் வந்து பாதி 3.5 மலை பாதி கடந்தாச்சு. இன்னும் வந்து பாதி மலை இருக்குன்னு சொல்கிறதுக்காக இதில் எழுதி வைக்கிறாங்க. இது கைதட்டி சொன்னியா? மேலே அங்கே எங்கே மேலேயா?
கைதட்டி சொன்னிலேருந்து ஒரு 4 மலை ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமவெளி பரப்பு அந்த ஈஞ்சவனம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அப்படியே வந்து 4 மலை ஸ்டார்ட் ஆகுதான். யூடியூப்ங்கண்ணா இந்த ஈஞ்சவனம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து 4 மலை ஸ்டார்ட் அர்த்தம். ஃபுல்லாமே இந்த ஈஞ்சவனம் தான் இருக்கும் பாருங்கள். ஈஞ்ச மரம் என்னது ஈஞ்ச வனமா? ஓகே காட்டுறாங்க. இது ஈச்ச மரச்செடி. அட்மாஸ்பியரே வேறு மாதிரி மாறிடுன்னு நினைக்கிறேன் இந்த ஈஞ்சவனம் வந்ததுலேருந்து. 4 மலை ஸ்டார்ட் இதுலேருந்து வந்து 1 2 3 அது மாதிரி வந்து படிக்கட்டு இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. அப்படி ஓரளவுக்கு சமவெளி பரப்பு மாதிரி போயிட்டே இருக்கும். மணி கட்டிட்டு 6:34 ஆச்சு. 5:40 4:40 ஆரம்பித்தோம். 5:40 6:40 2 மணி நேரம் ஆச்சு. 4ஆம் மலை வந்தாச்சு. இப்போ சர்ஃபேஸ்னு ஒரு இடம் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஓரளவுக்கு நீட்டாக இந்த மாதிரி புதர் இல்லாமல் வெட்ட வழியே கிடச்சின்னா சுற்றிங்காட்டு எப்படி புதர்ன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி புதர் இல்லாமல் ஏரியாவாக நமக்கு வந்து இருக்கிறப்ப வந்து நான் வந்து நைட்டு அங்கேயே தூங்கிட்டு தான் காத்தால எழுந்துச்சு போக போகிறேன். தூங்கும்போது குளிர் அடிக்குன்னு சொன்னாங்க, தூங்குமான்னு தெரில. மொத்தம் நைட்டு வந்து போக போகிறதில்ல, மறுபடியும் காலையில் எழுந்துச்சு தான் போக போகிறோம். ஓகே போல வாங்க. எங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா அங்கே சின்னதாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அது அந்த கட்டை அந்த மரத்துக்கிட்ட அந்த கருப்பாக தெரியும் பாருங்க. எங்கே அங்கே ஈஸாவோட பேக் சைடு நமக்கு தெரியுது, ஃப்ரெண்டு தெரியாது. ஓகேங்களா, அது ஈஸா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அட்டகாசம். இவங்களா ஈஸா காணமேன்னு பாட்டு வந்துட்டு கடைசியில் ஃபைனலாக மாட்டிட்டாரு. ஓகே வாங்க அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். 4வது மலை பாதிக்கு வந்துட்டோம். எல்லாம் மழை அரிச்சு மழை தண்ணி அரிச்சிருக்க மாட்டேருக்குள்ள பள்ளமாக இருக்குது. அப்படி தண்ணி தான் போகிறீங்களா? தண்ணி தான் போயிட்டு இருக்கிறீங்களா? ஓகே சரி, கீழே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இருட்டாயிரு போகுது. தனியாக வருது, அந்தளவுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பற்றி நம்ம பாடி ஃபிட்னஸ் தாங்க மக்களே ரொம்ப முக்கியம். பாடி ஃபிட்டாக இருந்தால் தனியாக எப்படின்னு வரலாம். பார்த்தீங்களா இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக மழை தண்ணி வந்து ஃபுல்லாக அரிச்சிட்டு போயிருக்கு. நான் சித்தேஸ்வரர் மேலே ஏறி இருக்கேன். மறுபடி கொண்டரங்கி ஏறிக்கிறேன். கொண்டரங்கி திண்டுக்கல் கீரனூரில் இருக்குல்ல, அது பருவத மலை ஏறி இருக்கோம். ஓகேங்களா, அது எல்லாம் வந்து இதை விட சின்ன மலை தான். ஓகேங்களா, ஆனால் பருவத மலை வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். அந்த கடப்பாறை பாதைன்னு ஒரு பாதை இருக்கும், சூப்பராக இருக்கும் அது அந்த மலையிலேயே. ஆனால் இதில் அந்த மாதிரியெல்லாம் இது இல்லை. கொண்டரங்கி பார்த்திங்கன்னா ஒரே மலை, அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கம்பிகள் போட்டிருப்பாங்க, படிக்கட்டு கம்பி அப்படி பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி வசதியில் இது இல்லை, நம்ம அப்படி நடந்து போக வேண்டியதுதான். இது எங்களுக்கு 5 மலை 4 மலைங்க நடந்தது. 4 மலை முடிஞ்சிருச்சு, 5 மலை ஸ்டார்ட். 5 மலை ஸ்டார்ட்டுங்களா? ஓகே வந்துட்டுக்கிறாங்க, ஒரு 4 பேர் வந்துட்டுக்கிறாங்கண்ணா. இப்போ வந்து கீழே இறங்கி போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா காட்டெருமை வந்து இப்போ தான் போச்சுங்களா மேய்ஞ்சிட்டு, நல்லா கூட்டமாக போங்க, தனியாக போகாதீங்க அப்படிங்கிறாங்க. 6வது மலை ஃபுல்லாக ஆள் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா, நான் இப்போ வந்து முன்னாடி வெயிட் பண்ணுவோம். முன்னாடி கொண்டுருக்காங்க போவானுங்கிறாங்களா? 4 பேர் வந்துட்டு நின்றுருந்தாங்க, ஆனால் வராங்கன்னு தெரியல. சரி முன்னாடி கொண்டு வந்து முன்னாடி கொண்டுருக்குறாங்க. முன்னாடி கொண்டுருக்கலாம் வாங்க. இப்போ தான் மேலேருந்து ஒருத்தங்க கீழே போனாங்க. அவரும் எடுத்து சொன்னாங்க, பார்த்து கூட்டமாக போங்க, தனியாக போகாதீங்கன்னு. நம்ம கொஞ்சம் முன்னாடி கொண்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அவங்க கடை 10 நாள் கடிக்கிறாங்க மாதிரி. அடி அடிடா. போகலையே அவ்வளோ தூரம், நல்லா ஆட்டி காட்டு. ஆண்டா இன்னும் லைட் ஆட்டுறாங்கன்னு நினச்சிக்க போகிறாங்க, அதுவே ரொம்ப. பார்த்தீங்களா, ஒட்டன் சித்தர் சமாதி. அப்படின்னா நம்ம 6ஆம் மலை வந்துட்டுன்னு அர்த்தமா? ஓம் நமச்சிவாய் சிவாய் நமக, ஓம் நமச்சிவாய் சிவாய் நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி. நீங்கள் எந்த இருந்து வரீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். சென்னையிலேருந்து வரீங்களா? ஓகே இவனுக்கு சொந்த ஊர் பாண்டிச்சேரி, எனக்கு விருதுநகர். ஓகே வருஷம் வரீங்களா ப்ரோ? இப்போ எனக்கு 2வது வருஷம். 2வது வருஷங்களா? இவனுக்கு தான் முதல் தடவை. ஓகே மதியம் ரொம்ப வெயிலாக இருந்திருக்கு. ஏன் ப்ரோ? பயங்கரம் மேலே ஏற பரவாயில்லாம இருக்குன்னு பார்த்தேன். 3வது மலை வரை வெயில் தெரிஞ்சுக்கல. ஆமாம் மரம் இருக்கு. இந்த 4-5 எல்லாம் செத்துட்டோம். ரொம்ப பொடி சுட்டுருக்கு, கால் சுட்டுருக்கோம்.
நான் ஷூ போட்டுக்கிட்டேன். என்னடா வரும்போது ஷூ போட்டா கால் வலிக்குன்னு ஷூ கழட்டிட்டு வந்தான். ஓகே ஓகே. ஷூவை தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு வெயிட்டா இருக்கு ஷூ வேற. ஓ அந்த 6வது மலை ரீச் ஆனதும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அது 8:10 ஆச்சு. நாங்கள் வந்து ஒரு 10-15 நிமிஷம் கொண்டுருக்குறோம். ஒரே ஒரு கேங் மட்டும் இறங்கி இருக்குது. இன்னும் வந்து அதுக்கப்புறம் மேலே யாரும் ஏறல. சின்னதாக ஒரு லைட் எரியுதா, அதுதான் வந்து சுவாமி மலை. அதுவும் அதே லைட் உங்களுக்கு காலையில் நல்லா தெளிவாக தெரியும். சரி வாங்க அப்படி சாப்பிட்லாங்களா? நைட்டு வந்து தங்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 2 பெட்ஷீட் வந்துடுங்க. இப்போ மணி 8:30 ஓட்டு அலாசுது குளிர். நீ நைட்டு ஒரு மணி 2 மணிக்குள்ள பயங்கரமாக அடிக்குன்னு நினைக்கிற குளிர். ஆமாம், பட்டையம் குளிராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது டைம் என்ன இது போனீங்க என்ற ஃபோன் 9:13 ஆச்சு. பார்த்தீங்களா, தன்ராஜோட கைவனத்தில் நாங்கள் ஒரு டென்ட் மாதிரி போட்டோம் இருக்குது. இந்த வெளியேருந்து காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்களா அப்படியே சின்னதாக இந்த இடத்துல அப்படியே பாரசந்தில் அப்படியே டென்ட் மாதிரி போட்டு ஃபுல்லாக படுத்தாச்சு. இது தெரியலான்னு தெரியலையே, இப்போ தெரியும் பாருங்க தன்ராஜ். ஹாய் நண்பர்களே. ஆனால் குளிர் நடுக்குது. எப்படி தூக்கம்லாம் வராது, சும்மா படுத்துட்டு இருக்கிறது தான். ஓகே பை பாய், குட் நைட். காத்தால பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மணி 6-8 ஆச்சு. அப்படியே லைட்டாக வானம் விடிய ஆரம்பித்து விட்டது. செம்ம குளிர் நைட்டு. நாங்கள்லாம் ஒரு பெட்ஷீட் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுட்டுருக்குது. 2 பெட்ஷீட் கொண்டாந்துருங்க. அதுபோக சொட்டர்கிட்ட அல்ல எடுத்துகிட்டு வந்துடுங்க சாமி. ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது. பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் வெடிட்டு வந்துச்சு, போயிடலாம். சூப்பராக இருக்குது காலையில். பார்த்தீங்களா அங்கே சூரியன் உதயமாகுதா, அப்படியே பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக வந்து பள்ளத்தாக்கு தான் வேலி. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வந்து அப்படியே மிஸ்ட்டு, அப்படியே மேகம் மூட்டமில் இப்படி வந்துருக்குன்னு பாருங்க. அப்படியே நான் படுத்திருந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதா இது அவர் எங்கே படுத்துருக்கிறார் ஒருத்தர். அங்கே பயந்துட்டாங்க, ஏதோ சவுண்ட் டப்பு சவுண்ட் வந்துச்சுங்காட்டி. அதான் அங்கே நின்று ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துருக்காரு தெரியுங்களா. தண்டரை போகலாண்டா, வாடா மேலே போகலாவா, மேலே போகலாவா. பாருங்க அப்படி சூரிய உதயமாக இருக்கும். அப்படியே அங்கே ஒரு கேங் நடந்து வராங்க, தெரியுதா? எங்கள் கையவே காணுமே கேமராக்குள்ளே. நாங்கள் வராருங்க நடத்துங்க. சூப்பராக வந்துட்டுருக்காங்க. அப்படி ஃபுல்லாக பனி தண்டது. அங்கே வாரி எப்படி பனி போயிட்டுருக்குதுன்னு மேலே அப்படி குளிர்ந்துட்டு ஆயா. அப்படி பாருங்க, ஃபுல்லாக மிஸ்டாக பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குதுல்ல. ஐயோ, இந்த வியூ பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐயோ, அப்படியே அங்கே பாருங்க சுவாமி மலை பாருங்க. அது ஏழமலை பார்க்கறது இங்கிருந்து பார்க்கறதுக்கு தனியாக ஒரு பழமே வாங்கிட்டு வரணும் போல. சூப்பராக இருக்குது. இந்த இடம் தான் கிழக்கு தான் சூப்பர். அப்படியே கிழக்கு வெளுக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. அடேங்க அப்பா. மக்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகிவிட்டது. அது டைம்ஸில் இப்படியும் போட்டாச்சு. மக்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பார்த்துட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கியாச்சு. பின்னாடி ஆள் வந்துட்டுருக்காங்க, வாங்க இறங்கலாம். என்று இப்படி இறங்குது இத்தனை நாள் குழி. எவனு மேலே இருக்கலாமோ ஏன்றாச்சு. த்ரில்லிங்காக இருக்குமா? சரி பா, இந்த மண்ணில் காலில் மரத்து போச்சு ஒன்றுமே தெரில. கால் இருக்குது, ஆனால் எந்த இடத்துல வைக்கிறோம், எது குத்துதா ஒன்றும் தெரில. அதெல்லாம் அந்த அளவுக்கு மரத்து கிடக்குது. இங்கேயும் கிடக்குது தண்டராச்சு. இன்னும் விலங்கு நடமாட்டம் இருக்குது மக்கள். வெள்ளிங்கிரி மலையில் விலங்கு நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வந்து நாங்கள் படுத்த இந்த பக்கமே பக்கத்துலேயே இருந்திருக்கு. அதை சாணி எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்குது மக்கள். அப்படியே இதுலேருந்து எப்படி இறங்கி வரும்போது இப்போ நல்ல மூச்சு வச்சுக்குவேன். கோழிப்பாரு கோழிப்பாரு கோழி கோழி காட்டுக்கோழி ஓடுவே சாவல்றே புடுறா. அப்படி சாவல் அட சாவலை பார்த்தேன். அங்கே போயிடுச்சு. ப்ரோ நான் அங்கேருந்து முடிக்கிட்டு வந்துருக்கோம் அந்த கோழியை. காட்டு மேலேருந்து முடிக்கிட்டு வந்துருக்கோம்.
தெரியுதா? அது போயிருக்குண்ணா. இன்னமும் ஒரு வாழ்ந்து பண்ணி போயிடுச்சா? அதெல்லாம் அந்த டக்குனு ஓடிச்சு. ஆடாடா ஓடிடுச்சா. மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆண்டி சொன்ன இருக்குது. தண்ணி கம்மி தருக்க மாட்டேருக்குது. வாங்க உள்ள குளிக்க போகலாம். தண்ணி வந்து எப்போ இது நிறையா இருக்கும். இந்த டைம் வந்து கம்மியாக இருக்குது. சிவன் வந்து தெரியாது, சிவன் ஃபுல்லாக முழுகின மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஓம் நமச்சிவாய. தென்னாடோட சிவனே போற்றி, எந்நாட்டாருக்கு போற்றி. ஓம் நமச்சிவாய. பார்த்தீங்கன்னா சொல்லியில் குளிச்சாச்சு. ஒரு குளிர் அப்படியே நடுங்குது. பார்த்தீங்களா அங்கே வந்து அங்கே வந்து பெரியதா அங்கே ஒரு பட்டையை போட்டு அப்படியே கிளம்பிடலாவாங்க. மணி வந்து பார்த்தா 7:53 ஆச்சு. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டாருக்கு போற்றி. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஆறாவது மலையில் இருக்கிற ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. பார்த்தீங்களா வெயில் அப்படி சூப்பராக அடிக்குதுல. இந்த இடம் அப்படி சூப்பராக தெரிஞ்சு அப்படி சூரியன் வருது அப்படி அழகா. இப்படி இன்னும் பார்த்தா தெரியும், சூப்பர் தெரியும். நான் ஃபேஸ் தண்ணி தெரியும் பாருங்க. இப்போ அழகாக இருக்குல்ல. உள்ள புகை பறக்குது அப்பா. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு யோசிக்காம ஒரு டைம் முங்கிட்டோம்னு குளிரே தெரியறதில்ல. யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நின்று இருந்தார்ல, அதே மாதிரி நின்று 1 2 3 சொல்லி நின்றுட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே ஓகே. அங்கே பாரு, அங்கே பாருங்க மக்கள். அடடாடா, ஐயோ சாமி, இங்கே பாரு, மிஸ்டர் பாரு. பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் வந்து கீழே தான் இருக்குது. தண்ணி ஊற்றுற சத்தம் நல்லா கேட்குது. ஆனால் அந்த மேகமூட்டம்லாம் வந்து மறைச்சிருச்சு. ஃபுல்லாக மறைச்சி பாருங்கள் எப்படின்னு பாருங்க மேகமூட்டம். அப்படியே அங்கே பாருங்கள், ஒரு ஜூம் போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா அப்படியே கேக் மாதிரி இருக்குது. பார்த்தீங்க அங்கெல்லாம் அட்டகாசமான வியூ பாயிண்ட், அட்டகாசமான வியூ. நமக்கு ஒரு வாய்ப்பு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு மலையை விட 7ஆம் மலை ரொம்ப ஒரு கடினமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்றது அப்படி தானே இருக்குது. ஃபஸ்ட்டு மலையை விட 7ஆம் மலை கொஞ்சம் இதாக இருக்குதுல்ல, செங்குத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு மலை படிக்கட்டு, ஆனால் அந்தளவு டயர்ட் ஆகல தானே. ஃபஸ்ட்டு மலை கூட அந்தளவு டயர்ட் ஆகலைங்க. 7ஆவது மலை இந்த கெஸ் வாங்க சாமி. மக்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து டவர் இல்லாமலாம் இல்லை, டவர்லாம் கிடைக்குது. 7ஆவது மலை கிடைக்குது, 6ஆவது மலை ஆண்டி சொல்லிட்டு டவர் கிடைக்குச்சு. அப்புறம் 5ஆவது மலை முடிகிற இடத்துல இப்படி கீழே இப்படி இறங்கும். 6ஆம் மலை ஸ்டார்டிங் தானே இது. அந்த இடத்துல டவர் கிடைச்சி. மொத்தம் 3 இடத்துல டவர் கிடைக்குது மேலே. சரிங்களா, ஏர்டெலுக்கு வந்து சுத்தமாக வரவே இல்லை தான். ஏர்டெலுக்கு படி ஃபோன் அடிக்குது. சரி போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். மக்கள் பார்த்து நிலத்துக்கடியில் 1000 அடிக்கு போர் போட்டால் கூட தண்ணி வரதில்லை. ஆனால் 5000 அடிக்கு மேலே வந்து இப்படி தண்ணி சுரந்துட்டுருக்குது. பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு அதிசயம் தான் மக்கள். பார்த்தீங்கன்னா 7ஆவது மேலே பாதி ஏறிட்டோம். பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க எப்பவுமே வந்த வழியை திரும்பி பாருன்னு. திரும்பி பார்க்கலாமா? பார்த்தீங்களா அங்கே வந்துட்டுருக்கோம். அப்படியே சூப்பராக வந்துட்டுருக்கோம். அப்படியே அதோ அங்கே ஒரு டென்ட் மாதிரி தெரியுதா, அந்த டென்ட்லேருந்து அப்படியே இது வழியே வந்து அப்படியே இப்படி வகை வந்து இங்கே வந்துட்டப்போ இங்கே வந்து இன்னும் வந்து போக வேண்டிய தூரம் அங்கே இருக்குது. ஆனால் 7ஆவது மலை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகேங்களா, வரவங்க வந்து சேஃபாக வாங்க.
இப்போ நம்ம February 2 வந்தோங்களா, February 2 அப்போ வந்து அதிகமான பக்தர்கள்லாம் ஏறல. மொத்தமாகவே ஒரு 100-150 கூட ஏறியிருப்பாங்க. நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ண இடத்துல வந்து வழியிலே தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப அதிகமான பேர்லாம் ஏறல. ஒரு அதிகமாக மிஞ்சி ஒரு 100 பேர் இருப்பாங்க. ரொம்ப கூட்டம் கம்மி தான். நீங்கள் வந்து சிவராத்திரி இல்லை இன்னும் 1 மாதம் கழிச்சு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் வெள்ளிங்கிரி மலை கலகட்டும். இப்போ வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடி வீடியோ எடுத்து போட்டோம்னா இப்போ வந்து யாராச்சும் வெள்ளிங்கிரி மலை பிளான் பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு வரக்கும் சௌகரியமாக இருக்கும்ல, அதுக்காகத்தான் மக்கள் இந்த வீடியோ. ஓகேங்களா, மேலே கோயிலுக்கு போய் பார்க்குறேன். 7வது மலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாய். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வானம், அதாவது மேகமே இல்லாத வானம். மேகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்குவேன், மேகமெல்லாம் எங்கே இருக்குது? நான் அதே நம்ம பூமி நம்ம சாதாரண நிலத்துலேருந்து பார்த்தா இதே மேகமாக தெரியும், மேகத்துக்கு மேலே வானம் தெரியும். மேகம் நகர்ந்துட்டு இருக்குமா, நீங்கள் மேகத்தை பார்க்குறீங்கன்னு தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மேகத்துக்கு மேலே வந்துட்டோம், வெறும் ப்ளூ கலரில் வானம் மட்டும்தான் தெரியுது. ஏன் தன்ராஜ் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து இப்போ தான் நான் சொன்னேன் தன்ராஜ், ஃபுல்லாக இதெல்லாம் மேகண்டா, மேலே பாரு வெறும் வானம் தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். இது வந்து கீழே இருக்கிறது வந்து மேகம். பெரிய உயரமான மலையில் ஏறி ஒரு டேஞ்சரான மலை, இது போன வருஷம்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதில் ஏறி நம்ம இப்படி வந்திருக்கிறோன்னா அதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறது இன்றைக்கி உண்மையாயிடுச்சு மக்கள். சரிங்களா, அங்கே உள்ள கோயில் இருக்குது. இங்கே இருக்கிற தெய்வம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள். பஞ்சபூதம்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், நஞ்சம். இதில் வந்து நீர், நெருப்பு, காற்று 3 தெய்வங்கள சிலை இருக்குது. ஆகாயம்னா வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடங்களில் ஆகாயம்னு சொல்லுவோம். அது போக நம்ம கீழே அந்த இடத்துல நிற்போம்ல, அது வந்து நிலம். 5 பஞ்சபூதங்கள் அங்கே இருக்குது. மக்கள் 7வது மலையிலேருந்து சாப்பிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். சரி கீழே போய் விளாக் எடுத்துகிட்டு பார்த்தா 7வது மலையிலேயே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு. அதான் அங்கே ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு அந்த பக்கம் நின்று தெரியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதெல்லாம் தண்டை பிடிச்சிருக்கான். மக்கள் இந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. சுற்றி முற்றி பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து மேகங்கள் மேலே வர ஆரம்பிச்சு விட்டது. தடமே தெரியல சொல்லுமானோ. இல்லை பாருங்கள், தண்டாச்சு தடை காட்டு தெரியலண்ணா. தெரியாது. ஓகே சரி, நீ அடிவாரமே பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா, பை பாய். இதே பெருசாக போகும்னு நினைக்கிறேன். டாட்டா. பேக்கில் இருக்காடா நீ அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் சாப்பிட நிறைய குப்பை பேக்கில் இருக்குது, அதில் வீட்டுக்கு கூட்டி போட்டுடலாம். இல்லை மிச்சர் முறுக்கெல்லாம் இருக்குது அதில். சரிங்களா மக்கள், பார்த்தீங்கன்னா டைமு 1:40 ஆச்சு. நம்ம வந்து வெள்ளிங்கிரி மலையை ஏறி வெற்றிகரமாக ஏறி முடிச்சாச்சு. நேற்று 4:40க்கு ஏற ஆரம்பித்தோம், இன்றைக்கி 1:40க்கு இறங்கி முடிச்சிட்டோம். நைட் ஃபுல்லாக தங்கிட்டோம். இதோட இந்த விளாக் முடியுது மக்கள். ஓகேங்களா, பை பாய். என்ட்ரன்ஸ் பாய் சொல்லி பாய். நெக்ஸ்ட் அடுத்த நல்ல விளாக் சந்திக்கலாம். பை பாய்.